போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி 40 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம். இளைஞர் நிரஞ்சனுக்கு பாராட்டு. போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் மாலூரில் இருந்து தங்கவயல் வரை 40 கிலோமீட்டர் சைக்கிள் பயணம் மேற்கொண்ட இளைஞர் நிரஞ்சன் கிளீனருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. சமூக அக்கறையுடன் இளைஞர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சைக்கிள் பயணம் மேற்கொண்டு தங்கவயல் வந்தடைந்த நிரஞ்சன் கிளீனரை சமூக சேவகர் திரு பாண்டியன் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்து வரவேற்றார். நிகழ்வில் பேசிய சமூக சேவகர் திரு பாண்டியன், சமூக பணியே தனது முதற் பணி என்ற எண்ணத்துடன் செயல்படும் இளைஞர்களை நாம் அனைவரும் பாராட்டி அவர்களை தொடர்ந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்றார். மேலும் சமூக அக்கறையுடன் செயல்படும் இளைஞர்களை பாராட்டும் மனப்பான்மை ஒவ்வொரு இடமும் உருவாக வேண்டும் என்றும் அவர்களின் நல்ல முயற்சிகள் மேலும் பல இளைஞர்களுக்கு முன்மாதிரியாக அமையும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்வில் திரு தணிகாசலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு நிரஞ்சன் கிளீனரின் சமூக விழிப்புணர்வு முயற்சிக்கு பாராட்டு தெரிவித்தனர். போதையில்லா சமுதாயம் உருவாகட்டும், இளைஞர்களின் சமூக பயணம் தொடரட்டும், நல்ல முயற்சிகளை பாராட்டுவோம், ஊக்கப்படுத்துவோம். ನಿರಂಜನ್ ಅಂತ ನಮ್ಮ ವಿಲೇಜ್ ಬಂದ್ ಮಾಲೂರು. ಈಗಿನ ಯುವಕರು ಡ್ರಗ್ಸ್ಗೆ ಎಂಡಕ್ಕೆ ಅಡಿಕ್ಟ್ ಆಗೋದ್ರಿಂದ ನಾನು ಈ ಸೈಕಲ್ ಯಾತ್ರೆ ಇವತ್ತು ಮಾಡ್ತಿದ್ದೀವಿ. ಇವತ್ತು 48 ಕಿಲೋಮೀಟರ್ ಬಂದಿದ್ದೀನಿ. ಮುಂಚೆನೂ ಹೋಗಿದ್ದೀನಿ ಬೇರೆ ಕಡೆ ಎಲ್ಲ. ಇವಾಗಿರೋ ಗೌರ್ಮೆಂಟ್ಗೆ ಅರಿವು ಮೂಡಿಸ್ಬೇಕಂತ ಮಾಡ್ತಾ ಇರ್ತೀನಿ. ಇವಾಗಿರೋ ಈ ಯುವಕರಿಗೆ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಕೊಡ್ಬೇಕಂತ, ಡ್ರಗ್ಸ್ ಕೆಟ್ಟ ಚಟ ಬಿಡ್ಬೇಕಂತ, ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ತಂದೆ ತಾಯಿಗೆ ಒಳ್ಳೆ ಹೆಸರು ತರ್ಬೇಕಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. இவர் பேரு நிரஞ்சன். இவர் வந்து மாலூர் வந்து நம்ம கேஜிஎஃப் வந்திருக்கிறாரு. எதுக்காகனா இப்ப இருக்கிற யூத் பசங்களுக்கு ட்ரக்ஸ் அப்புறம் இந்த கெட்ட பழக்கங்கள் எல்லாம் விடணும்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் காசுக்காக அங்கிருந்து மாலூர் 40-45 கிலோமீட்டர் வந்து ஒரு சைக்கிள் முயற்சி நம்ம கேஜிஎஃப் மண்ணுக்கு வந்திருக்கிறாரு. அதனால அவருக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்ப அவர் வரவேற்று நம்ம கேஜிஎஃப் சார்பாக இந்த மாலை அணிக்கிறோம். அதே மாதிரி அவர் என்னைக்குமே இந்த கடமையை விடக்கூடாது. இன்னும் பல இளைஞர்களுக்கு அவர் வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு பெரிய கிஃப்டா வந்து நம்ம கேஜிஎஃப் சார்பாக கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு இவர் வந்து இங்க ஒன்றும் இல்ல, நம்ம ஈசா மையம் சிக்பலாப்பூர் அப்புறமேட்டு தமிழ்நாடெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. ஏன்னா காசுன்னு சொன்னா இது ஒன்னே வந்துட்டான், ட்ரக்ஸ் முக்த பாரதா, அதாவது ட்ரக்ஸ் இல்லாத பாரதம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு யூத்ஸ்க்காக வந்து இந்த கடினமான சைக்கிளிங் வந்து தொடர்ந்து அவர் வந்து பயிற்சி வந்திருக்கிறாரு. அவர் கேஜிஎஃப் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா எனக்கு சிறிய வயது எனக்கு இது வந்துச்சு ஞாபகம். ஏன்னா சொல்லிட்டு நான் என்சிசி இருக்கும்போது நான் இதே மாலூருக்கு வந்து இதே சைக்கிள்ல வந்து எங்க ஸ்கூல் சார்பாக நாங்கள் போயிருக்கிறோம். அந்த கடினமான வழிதடம் தான், ஏன்னா மேடு பள்ளம் ரொம்ப இருக்குது. இப்ப பரவாயில்ல, ரோடெல்லாம் இருக்குது. இருந்தாலும் இவர் வந்து மக்களுக்காக விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம கேஜிஎஃப் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இங்க வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. கேஜிஎஃப் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கணும், அவர் வெல்கம் பண்றோம். நம்முடைய அன்பு மகன் நிரஞ்சன் மாலூர்ல இருந்து கோலார் தங்கவேல் வந்திருக்காரு. இவர் வந்து விழிப்புணர்ச்சி பண்றதுக்காக காஞ்சா குடி எல்லாம் குடிக்காத இவர் விழிப்புணர்ச்சி பண்றதுக்காக கோலார் தங்கவேல இருந்து மாலூர்ல இருந்து கோலார் தங்கவேல் வந்து மறுபடியும் மாலூர் போறாரு. இவர் தமிழ்நாடு போயிருக்காரு, நிறைய சுத்தி இருக்காரு. இது வந்து நல்ல ஒரு சோசியல் ஒர்க்கு. பொதுமக்கள் இவருக்கு கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணி இவருக்கு கொஞ்சம் வாழ்த்து தெரிவிக்கணும்னு கோலார் தங்கவேல் மக்களின் சார்பாக வாழ்த்து தெரிவிக்கிறேன்.